ஹலோ காய்ஸ், வெல்கம் டு லெவல் ஒன் எக்ஸ்பிளனர். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டெவில்ஸ் ரிட்டர்ன் டு த ஸ்கூல் டேஸ்ங்கிற மான்வால எபிசோட் 11 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னாச்சு வேணும் உனக்கு? பேரழிவு போல ஏதாவது விஷயம் நடந்துச்சா? அது அந்த உறுதியான நபரை மொத்தமாக மாற்றிடுச்சு. தான் பாட்டிக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை தருவோன்னு சொன்னவன் ஏன் அப்புறம் வெற்றி பெற உறுதியாக அப்புறம் ஏன் இவ்வளோ நீளமாக போனீங்க? என்னோட குறிக்கோள் என்னன்னு உனக்கு தெரியுமா? கொடுமைப்படுத்துகிறவங்க எல்லாத்தையும் கிழிக்க போகிறேன். இப்போ அது என்னோட முழு வாழ்க்கையும் எடுத்துக்கிட்டா கூட பரவாயில்ல. அவர் என்னோட நெருங்கிய நண்பராக இருந்தப்போ கூட என்னால் அடையாளம் காண முடியல. எனக்கு நிச்சயமாக வாய்ப்பு கிடைச்சதுன்னா இனிமே நான் அப்படி என்னதான் செய்ய வேணும்? சன்வு யோன் சிங் பெரிய சிக்கலில் மாட்டின்ட்டான். இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா உண்மை மாரியே இல்லையே. நான் உங்ககிட்ட சொன்னதெல்லாம் சத்தியமாக உண்மைதான். எனக்கு தெரிஞ்ச மூத்தவர் இதை சொன்னார். கிம் யோன் சிங், நீங்கள் உண்மையாக இருக்கீங்களா? நீங்கள் அப்போ இருந்தது போலயே அவங்க ரெண்டு பேர்த்தையும் வெளியே ஜன்னலுக்கு வெளியே தூக்கி போட முயற்சிச்சிங்களா? நீ உண்மையிலேயே ஒரு சைக்கோ. அப்படி உனக்கு என்னதான் வேணும்? எனக்கு என்ன வேணுமா? நீங்கள் கிம் யோன்சோன் மக்களை தொல்லை பண்ணீங்கன்னா நீங்களும் பிரச்சனை அனுபவிப்பீங்க. நீங்கள் அறிஞ்சிருக்க வேணும். ஏய், நீ என்ன சொல்கிற? இல்லை, இதில் எதுவுமே இல்லை. ஓ சரி, நேரம் ஏற்கனவே இருக்குது, நான் வெளியேறேன். நீ ரொம்ப மோசமானவன் கிம் யோன்சோங். அதெல்லாம் நான் செஞ்சபோது உன்னை எப்படி என்னால் விட்டுவிட முடியும்? டைரக்டர், உங்கள்கிட்ட ஒரு புதிய உறுப்பினர் இருப்பதா எங்கள்கிட்ட சொன்னீங்க. ஆனால் அது கிம் சிவோ. ஓ, உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் ஒருத்தர் தெரிஞ்சிருக்கும் பிறகு என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஆனால் அவனை உள்ள மட்டும் அழைச்சிட்டு செல்ல வேணாம். அவன் செலுத்துறான்னு சொன்ன மொத்த கட்டண பணத்தையும் நானே செலுத்துகிறேன். ஆனால் நான் அதை விரும்பலையே. கட்டண பணத்தெல்லாம் என்னால் கட்ட முடியும். இது நல்ல விஷயந்தான். அவன் பக்கத்தில் குறைஞ்சது ஒரு நண்பனாவது இருந்தால் தான் அவன் குறைஞ்ச பிரச்சனையை ஏற்படுத்துவான். இந்த ஜிம்மில் அவங்கள ஏற்றுக்கிறதா இல்லை துரத்தி விடுறதாங்கிறது என்னோட முடிவு தான். தயவு செஞ்சு இந்த பக்கம் வாங்க என்னோட விருந்தாளி. நீங்கள் வெளியேற வேணும், உங்கள் எல்லைகளை மீற வேணாம். அப்படின்னா நீங்கள் யோன்ஸுக்கு உதவி பண்ண விரும்புகிறீங்க? ஆமாம், எல்லா கொடுமைப்படுத்துகிறவங்களையும் துடைக்கிறதுக்கு நான் யோன்ஸுக்கு உதவன்னு கூறினது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். எனக்கு மயக்கமாக வருது. நான் ஒரு புதிய ஆலோசனை செய்கிறேன். அதை நான் ரொம்ப நாள் கழிச்சு செய்யவில்லை. பள்ளியோட வன்முறையை எனது ஜிம் ஒரு புரிந்திருக்கப்பட்ட விடம்னு நீ நினைக்கிறியா? இல்லை, அதை நான் செஞ்சேனா கிம் யோன் சங்கையும் வெளியேற்ற நான் விரும்புகிறேன். எனக்கு புரியுது. ஏன்னா ஜிம் தன்னை பரவைக்க ஒரு ஏசாக இருக்கணும். நீங்கள் எங்கள் காயத்தை பாருங்க, என்ன எப்படி பண்ணதுக்கு காரணம். யோன் சிங்கை துன்படுத்த இந்த கொடுமைப்படுத்துறவங்கள நான் எழுந்து நிற்கும் போது எனக்கு இந்த காயம்லாம் ஏற்பட்டது. இப்போ நடக்கிற பள்ளியோட வன்முறையெல்லாம் பெரியவங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி எளிமையானது இல்லை. அந்த நேரத்தில் யோன் சிங் எனக்கு உதவி பண்ணலனா நான் அந்த கழிப்பறையோட தரையில் படுத்துக்கிட்டு ஒரு ஊனமுற்றமெல்லாம் மாறி இருப்பேன். இப்போதைக்கு யோன் சிங் என்னை பாதுகாக்க தனது உயிரையும் பணையம் வச்சிருக்கான். அந்த வகையில் என் நண்பன் மீது கண்மூடித்தனமாக திரும்ப விரும்பல. தயவு செஞ்சு என்னை செல்ல சொல்ல வேண்டாம். எங்கே ஒரு காரணம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். யோன் சிங் ஏன் இந்த இடத்துக்கு வந்தார்னு நான் என் சொந்த கல்லறையே தோன்றேன் பிறக்க. இந்தாங்க என்னோட ஃபுல் சேவிங்ஸும். இது போதாதுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் பார்ட் டைம் ஜாபுக்கு போய் இது மொத்தத்தையும் செலுத்துகிறேன். நீ என்ன சொன்ன? இந்த வயசில் இதெல்லாம் உனக்கு அவநம்பிக்கையானது. நீங்கள் எனக்கு உதவாமல் விட்டாலும் நான் இன்னும் யோன்சங்களோட தான் இருக்க போகிறேன். இந்த வகையான சூழ்நிலையில் அவரது நெருங்கிய நண்பர்கள் கூட இருக்கும்போது இந்த முறை வன்முறை சிக்கும்போது இது சரியான விஷயம்தான். இப்போ வாழ்கிற குழந்தைங்களாம் ஏன் நரகத்துக்கு மீண்டும் போராடக்கூடாது? ஒரு பெருமூச்சு விட்டுட்டு நாளை லேட்டு ஜிம்முக்கு வர தொடங்கு. ஆனால் நீ பரீட்சையை தொடர முடியாத தருணத்தில் நீ வெளியேறி விடுவேணும். சரி, நான் அவனுக்கு மீது நீதிமன்ற வயதை கொடுக்குறேன். வன்முறை எதிர்த்து போராடுற திறனை. அவன் வெளியே வர நேரத்தில் கிம் சின்வோ அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்கிற க்ளவுஸை தூக்கி போடுறான் ஹீரோ. உங்களோட வெளிப்பாட்டு அடையில ஆராயும் போது இயக்குனர் ஒப்புக்கிட்டார் பிறகு. ஆனால் நான் செய்யலைன்னு உனக்கு புரியுதா? எனவே உன்னை எனக்கு நிரூபிச்சு காட்டு. நீ என்னை இந்த போன்ற நரகத்திலிருந்து மீட்க குறைஞ்சபட்ச மட்டத்தில் இருந்து வீழ்ந்தாலும் நீ தூய உறுதியோட ஏறக்கூடிய உறவனா இருக்கணும். இந்த பீதி தான் நடப்பை பிடிச்சு கொள்ளலாம். நீ அதை நன்கு அறிஞ்சிருப்ப. நான் என்ன செய்ய போறேன் என்பது இது எதிர்காலத்தில் கூட நிற்காது. இந்த தடினமான சேற்றுக்குள்ள நுழைஞ்ச பிறகு நான் என்ன விடணும்? என்னோட நட்பை தான். இந்த முட்டாள்தனத்தை நிறுத்துங்க. நரகத்தை போல ஒரு இரவு சண்டை விட்ட பிறகு நீ இறக்கலாம். இல்லைனா அவங்க வாழ்நாள் முழுவதும் ஒரு சிறையில் அழுகலாம். இந்த வெறும் விஷயத்தில் அவன் வாழ்க்கையை நீ பந்தயம் கட்டினா அவன் வாழ்க்கையோட முடிவில் உனக்கு எதுவுமே இல்லாமல் முடிஞ்சிடும். அது எனக்கு தெரியும். அதனால தான் அதை நம்ம ஒன்றா செஞ்சு செய்யணும்னு உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். ரெண்டுங்கிறது ஒன்றை விட உறுதியானது தானே? பைத்தியம், நான் உங்களை முன்கூட்டியே எச்சரிக்கிறேன். ஆனால் இந்த கட்டத்தில் இருந்து என்ன இனி உங்கள் நண்பனாக கருத வேணாம். இந்த ஸ்பேரிங்கில் நான் ஜெயிச்சே ஆக வேண்டும். அப்போ தான் அவனோட உறவை என்னால் முற்றிலும் துண்டிக்க முடியும் அப்படின்னு ஹீரோ வேகமாக வரும்போது காலால் எட்டி உதைக்க பார்க்குறான் அவன். அதுலேட்டு ஹீரோ எப்படியோ கையை வச்சு தடுத்துடுறான். நீங்கள் உன்னை மறந்துட்டீங்க, நான் ஒரு முன்னாள் விளையாட்டு வீரன். சரி, அதை சரியாக செய்வோமா? அவங்க சண்டை போகிறதுல நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் முதல்ல எழுந்திருக்க மாட்டீங்க. இது ஒரு 1v1 தான். பார் ஜின்வு அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சு அடிக்க வரும்போது காலை வச்சு அவன் தடுக்கிறான். அவனை சிதைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை வச்சு எட்டி உதைக்கிறான். ஒரு கட்டத்தில் புகழ்பெற்ற திறமையாக இருந்தது. ஜின்வு டேக்கண்டா போட்டியில் சிறந்து விளங்கினார். அப்புறம் பல போட்டியில் தங்கப்பதக்கமும் வென்று ஒரு பெரிய நிபுணனாக அழைக்கப்பட்டார்.
இருந்தாலும் உள்ளூர் போட்டியில் இந்த சண்டை நடக்கிறதோட எஜமானோட மகனோட சண்டை போட நேர்ந்தது. அந்த போட்டி ஒரு ஆபத்தான போட்டியை இழந்தது. இது எல்லாமே பயனற்றதா போச்சு. சந்தேக உணர்வோட கிம் சின்வூ இறுதியா டோகோண்டா போட்டியை விட்டு வெளியேறினாரு. இருப்பினும் அந்த காலத்துலட்டே உறுதி அவங்களுக்கு மங்கல. ஹீரோ அவனை கீழே தள்ளி விட்டு, உங்களுக்கு தெரியுமா, கலப்பு தற்காப்பு கலையில கிம் கிட்ஸோ என்ற ஒரு அழைக்கப்படும் ஒரு பயிற்சி தொழில்நுட்பம் இருக்குதா? விழுந்த எதிரியை கூட நம்மளால அதை வச்சு தாக்க முடியும். நீ இறந்துட்டேன்னு சொல்லு, நீ தோத்துட்டேன்னு ஒத்துக்க, நீ யூபிஎல் கொடுக்க விரும்புறேன்னு சொல்லு, என்னால முடியாது, நான் உன்னை ஒருபோதும் விட்டுட்டு போக மாட்டேன். இப்போ நீ தோத்துட்டேன்னு ஒத்துக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனை போட்டு ரொம்ப மூஞ்சா குத்துறான். மூஞ்சில குத்திக்கிட்டே இருக்கான். ஹீரோ என்னதான் போட்டு அடித்தாலும் அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அதனால் ஹீரோ, நீ ஒரு பைத்தியம்டா அப்படின்னு அவனை திட்டுறான். நீ ஏன் இவ்வளோ நீளம் சண்டை? நீ ஏற்கனவே ஒரு நண்பன் விசுவாசியாக இருந்தல்ல. எனக்கு மறக்க முடியாத நினைவுலாம் என் மனசில் இருக்குது. நான் தினைக்கும் கிண்டல் செய்யப்பட்டேன். நான் எதுவுமே செய்யலைனாலும் என்னை அடித்து தரையில் போட்டு உருட்டினாங்க. ஆனால் என் தாத்தா பாட்டியை சொன்னதுனால என்னால் தாங்க முடியல. என்னை புறக்கணித்த என் பெற்றோர்கள் பதிலாக என்னை யார் வளர்த்தா? அந்த நேரத்தில் தான் நீங்கள் தோணுனீங்க. அந்த கணத்தில் அது உங்களுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் அப்போ உங்கள் முன்னாடி இருந்த நபரை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். நான் ஏன் இவ்வளோ நீளத்துக்கு போனீங்கன்னு நீங்கள் கேட்டிங்கல்ல, இது உண்மையிலேயே கூச்சமாக இருந்தது இல்லையா? நீங்கள் எந்த தவறும் செய்யலைன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் உங்கள் நண்பன். உங்கள் நோக்கி ஏன் கண்மூடித்தனமாக இருக்க வேணும்? நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை தான் செய்ய முடியல என் வாழ்க்கையில். டேக்வாண்டா விட்டுட்டு இனிமேல் உங்கள் நண்பராக நான் இருக்கேன். அவங்க அனைத்தும் என் தேர்வு தான். நான் அதை நினச்சி வருத்தப்பட மாட்டேன். ஏன் அவர் என்னை கைவிடலை? நீங்கள் இருவரும் என்னோடய சண்டை பயிற்சியை நிறுத்த உங்களுக்கு எந்த திட்டமும் இல்லைல்ல. நான் என் வாழ்க்கையில் பந்தயங்கிட்ட தயாராக இருக்கேன். உங்களை யூஎஃப்சி சட்டியில் வைக்கும். அவங்க 2 பேரும் வேறு மாதிரி இருக்காங்க. இந்த நபர்கள் ஏன் கொடுமைப்படுத்தணும் தூக்குனாங்க? என்கிட்ட கற்றுக்கலனா கூட அவங்களுக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யூஎஃப்ஓ விளையாட்டு வீரராக பணிபுரிஞ்சிட்டு இருக்கும்போது அவர் நிறைய நம்பிக்கையான வீரர்களை சந்திச்சாரு. ஆனால் இயற்கையான தூர உணர்வோட சக்தி வாய்ந்த உதச்சான். இந்த வயசுலேயே கிம் யோ போல சிறந்த ஸ்ட்ரைக்கர் இல்லை. மறுபக்கத்தில் கிம் யோன்சங் ஒரு கடுமையான மனத்திறனை பிறந்தார். நன்மையில் சியோன் சூழ்நிலையை பயன்படுத்தி ஒரு நல்ல தீர்ப்பாக உணர்வும். அப்புறம் எதிரியோட பாதுகாப்பில் ஏதாவது இடைவெளி இருக்கான்னு கண்டறிகிற திறன். கிம் சோ இயற்கையிலே திறமையோட இருந்தனா சந்தேகமே இல்லாமல் ஒரு நிபுணனாக வெற்றி பெறுவான். கிம் ஹேங், உங்களுக்கு வழங்க எனக்கு ஒரு ஒப்பந்தம் இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு சலுகை வழங்க போகிறதில்ல. உங்களோட திறமை அது மிகவும் விலைமதிக்க இல்லாதது. அதை பயன்படுத்தாமல் நீங்கள் வீணாக்கிட்டு இருக்கீங்க. யோன்சங், சிறிது நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட நீங்கள் சொன்னீங்கல்ல, அது எதுவும் செய்யாதது உங்களுக்கு எதிர்காலத்தில் எதுவுமே உதவாது. வெளியே விடுங்க. பள்ளின்னு அழைக்கப்படுற சங்கிலியை துண்டித்து விளையாடுறதுக்கு கவனம் செலுத்துங்க. உரியா என்னை புதைச்சிருந்தாலும் நான் இன்னும் பல வீரர்களோட தொடர்பு எங்கள்கிட்ட இருக்கு. ஒன்றும் வெற்று வார்த்தை இல்லை. நான் உங்களை உண்மையிலேயே மேலே கொண்டு வர முடியும். குணார், நீங்கள் ஏன் எம்எம் செய்தீங்க? ஏன்னா அது உங்களுக்கு செஞ்ச போலவே என்னையும் அது தனித்து நின்று செஞ்சது. அது என் ஆர்வத்தை சோர்வடைய செஞ்சது. அதனால தான் என்னால் முடியாதது. சண்டையிடறதுக்கு ஆர்வமே எனக்கு இல்லை. ஒவ்வொரு கணத்தையும் நான் விரும்புகிறேன். ஆனால் எனக்கு அதில் ஒரு நோக்கம் இருக்கிறதுனால ஒருவேளை அதை நிறைவேற்றாமல் நான் விட்டுட்டேன்னா நான் இறக்க நேர்ந்துடும். நான் ரொம்பவும் கடினமாக இருக்கிறேன். யோன்சிங், அதை பற்றி நீங்கள் கவனமாக சிந்திங்க. இந்த முடிவை நீங்கள் தான் எடுக்கணும், நான் இல்லை. நீங்கள் என்கிட்ட வித்தியாசமாக நினச்சிங்கன்னா இந்த ஒப்பந்தத்தை நிறுத்திக்கலாம். நீங்கள் உங்கள் சொந்த வழியிலே போகலாம். ஆனால் நீங்கள் என் வழியில் வர வேணாம். யோன்சிங், மீண்டும் ஸ்பேட்டிங் செய்யும்போது கவனமாக சிந்திங்க. என்னோட இதை செய்ய நினச்சதுக்கு நீங்கள் வருத்தப்பட மாட்டீங்கன்னு நீங்கள் நம்புறீங்களா? ஆமாம், நான் நம்ப மாட்டேன். சரி, இனிமேல் நான் அவனை தடுக்க மாட்டேன். ஆனால் எனக்கு சில நிபந்தனை இருக்குது. அது என்ன? முதல்ல நீங்கள் டெய்லிக்கு என் கூட பயிற்சி அளிக்க போகிறீங்க. இயக்குனர் விருப்பத்தை பொறுத்து இருந்தாலும் நாங்கள் இங்கே ஈடுபாட காட்டுவோம். அதே நீங்கள் பின்னாடி வந்துட்டீங்கன்னா உங்களை நான் கைவிட்டுருவேன். சரி, அடுத்த நிபந்தனையை சொல்லுங்கள். 2வதா, நீங்கள் கையாளுற விஷயத்த நீங்கள் போராடுங்க. இது சாத்தியம் இல்லாத சண்டை, அப்புறம் சட்டப்பூர்வ விஷயமா இருந்தால் நீங்கள் உடனே வெளியே வந்துடணும். அது ஏன்னா அதை நீங்கள் செய்ய முடியாது. இல்லை, எதையும் எதிர்கொள்ளலான்னு அவர்கிட்ட நான் வந்தேன். ஆனால் அது சாத்தியமற்றது. சரி, இப்போதைக்கு இது வெறும் வார்த்தை தானே? சரி, அவ்வளோதானா? இல்லை, 3வதா ஒன்று இருக்குது. எல்லாத்தையுமே சொல்லுங்க. நீங்கள் இனிமேல் மின்ஜோன் கட்டுமானம் ஒவ்வொரு மாதமும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு செலவை வழங்கும். அது என்ன? அதை எடுத்துக்கங்க. நான் எதையும் கேட்க மாட்டேன். நீங்கள் அதை மறுத்தீங்கன்னா நம்ம இதை இங்கேயே முடிச்சுக்கலாம். அப்புறம் உங்கள் ஆய்வு. இந்த நரக யதார்த்தத்திலிட்டு நீங்கள் தப்பிக்கிற நேரம் வரும்போது எதுவும் நடக்கலைங்கிறது போல் என்னோட சிறந்த வாழ்க்கை உங்களுக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது சிறந்தது. நான் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு கிம்ஜோன் எதிர்காலத்தை நான் மாற்றுவேன். யோன்ஜின், நான் திரும்ப வந்துட்டேன். நீங்கள் என்ன தான் செய்கிறீங்க? இன்றைக்கி அவங்க ஜெயிச்சாங்கன்னா பேக்கரோட அணி இறுதி சுற்றுக்கு வரும். நான் பதட்டமாக இருக்கிறதுக்கு இது என்ன? அதுதான் காரணமா? இப்போ நான் கொஞ்சம் உணவை சமைக்க போகிறேன். சரி, அதை பார்த்துட்டே இருங்க. நான் எந்த நேரத்துலையும் செஞ்சு முடிச்சிருவேன்.
என்னோட முந்தைய வாழ்க்கையில யோன்ஜோனி வேற ஒன்ற சமயத்திலையும் விளையாட்டுல எல்லாவற்றையும் வழிகளை பின்றியது. அதை அவன் என்கிட்ட சொல்லவே இல்லை. ஆனா அவன் அதை நேரடியா பார்க்க விரும்பி இருக்கணும். அவன் விளையாட்டை நேசிச்சான். ஆனா அவன் என்கிட்ட கம்ப்யூட்டர் வாங்கபடி ஒண்ணுமே கேட்கல. அவன் ஒரு இனிமையான சகோதரன். அவன் ஒருபோதும் வேடிக்கையான செலவுகளால் முடியாதுன்னு ஒருபோதும் அனுமதிக்கல. பாட்டி யோன்சின் மற்றும் சின்ஹோ என்னோட செயலோட விளைவாக விலைமதிப்பற்ற என்னோட ஃபேமிலி பாதிக்கப்படாதது குறைஞ்சபட்சம். நான் முன்பு செய்ததை விட நான் நல்லா செயல்படுவேன். வித்தியாசமான வாழ்க்கையை வாழ்வேன். ஷிம் என்னிங் கோல்டன் சர்க்கிள். என் வழியில் வர அனைத்தையும் நான் கிழிக்க போகிறேன். எனக்கு நிறைய இறைச்சி கொடுங்க. சரி கொடுக்குறேன். யோன்சிங் என்னை மன்னிச்சிரு. நான் பேராசைப்பட்டுட்டேன். அந்த நேரத்தில் கோட்டையை கடந்துட்டேன். என்னோட அசல் திட்டத்தை செய்வோம். சார்பு செய்வது பற்றி நான் எதையும் வரமாட்டேன். பார்ட்ஸ் உங்கள் வேணும்னா நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள். நேர்மையாக சொல்லுங்கள். அப்பையிலேட்டு கொஞ்சம் வாரத்துக்கு அப்புறம் உயர்நிலை பள்ளியில் 2ஆம் ஆண்டு நடுத்தர விதிமுறைகள் தொடங்கியதனால் வானிலை பிரகாசமாக இருந்தது. சமூக ரீதியாக இன்னும் ஒப்புக்கொள்ளப்படாத முதல் 10 பேர் மதிப்பீட்டினிடம் அவர்கள் இருக்கிற இடத்த முக்கியத்துவத்தை அவங்களால நிரூபிக்க முடியும். சோதனை அவங்கள பின்னால் அனுப்புங்க. நான் தேர்வையை மேற்பார்வையிடுற வர நீங்கள் ஏதாவது சீட் பண்ணீங்கன்னா எல்லாத்துலேயும் 0 தான் பெறுவீங்க. எனவே உங்கள் நேர்மையான திறனோட இதை போட்டிடுங்க. ஓஎம்ஆர் அட்டையை நல்லா சரி பாருங்க. இந்த டெஸ்ட்டில் நான் ஒரு நல்ல மதிப்பெண் பெறாமல் விட்டுட்டேன்னா அது தொடங்குறதுக்கு முன்னாடி என் திட்டம் நான் தோல்வி அடைஞ்சிரும். நான் நல்ல மார்க் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஆதாரங்களை சேகரித்து கோல்டன் சர்க்கிள் இருப்பிடத்தை அமல்படுத்தினேன். பெரிய பள்ளியோட அமைப்போட வன்முறை வெளியே வந்திருக்கு. ஆனால் கிம் யோன் சிங் அவர்களை முற்றிலும் அறியாமல் ஒரு உறுதியாக இருந்து எளிமையான வெளிப்பாடு அவங்க இருப்பை மட்டும்தான் இப்போதைக்கு வெளியே விட முடியும். அப்புறம் உண்மையான மக்கள் தான் வாழை வெட்டி மறைப்பாங்க. உண்மையான கோல்டன் சர்க்கிளை வெளியே இழுக்க நான் அவங்களோட பாதையில் அசையாத தடையாக மாறணும். நான் தொடர்ந்து அவங்களோட நரம்பை தாக்கணும். இடைவிடாமல் அவங்க பெருமையை நான் நசுக்கணும். எல்லா முயற்சியில் அவங்களால வெற்றி பெற முடியும். இப்போ தொடங்குங்க மார்க். இப்போ இது நிச்சயமாக எனக்கு தேவைப்படும். வன்முறைக்கு எதிராக ஏஞ்சி நிற்க ஒரு சக்தி, அப்புறம் இது ஒரு ஆதரவாக இருக்கும். எனவே இந்த தருணத்தில் பழி வாங்கிறதுக்கான உண்மையான ஆரம்பம் இதுதான். உன் மார்க்கை நீ பின்னாடிலேருந்து உயர்த்தினதுங்கிறது தான் அர்த்தமா? உங்கள் முந்தைய வாழ்க்கையில் நீங்கள் படிச்சிங்களா? இது ஒன்றுலாம் பெருசு இல்லை. ஒரு நாடகம் இருந்தது. அங்கே முக்கிய கதாபாத்திரம் தான் படிப்பில் பின்தங்கி இருந்தது. தன்னோட மூத்த ஆட்டில் திரும்பி நாட்டோட சிறந்த மாணவனானா. மீண்டும் உயர்நிலை பள்ளியில் பட்டம் பெற்ற பிறகும் 10 ஆண்டுக்கு மேலாக வாழ்ந்த பிறகு முக்கிய கதாபாத்திரமாக இருந்தான். அவன் கேள்வியை தீர்த்திருந்தாலும் அது கொஞ்சம் தான். அது சரி. ஆனால் சிறிது நெரிசலுக்கு பிறகு நாட்டின் முதல் மாணவனாக பிடிச்சான். மரணத்திலேட்டு எழுந்தா அவன் முந்தைய வாழ்க்கையிலிருந்து ஒரு முட்டாள்தனமான ட்ரிம்மில் கூட தான் நாட்டின் சிறந்த மாணவராக மாறத்துக்கு சாத்தியம் இல்லை. ஆமாம், அது சரிதான். ஆமாம், அந்த நாளின் உரையாடல் முடிவை இதுதான் நிகழ்ந்தது. ஸோ அவர்கள் அதிக கதாபாத்திரத்தை முக்கிய கதாபாத்திரத்தில் வைக்கிறாங்க. முந்தைய வாழ்க்கையில் அவன் உறுதியோடு வச்சான். அவனோட அசாதாரணமான நுண்ணறிவு வேற யாரையும் போல இல்லாமல் இந்த தேர்வுக்கு நான் மிகவும் கடினமாக தயார் செஞ்சேன். நான் இவ்வளோ முயற்சி செஞ்சேன். ஆனால் எல்லா சரியான ஆன்சரும் என் நினைவில் இருக்குது. இது ரொம்ப கடினமாக இருக்குது. அவன் அப்போது தான் கண்டுபிடிச்சான். கிம் யோன்சங் என்று அழைக்கப்பட்ட நபர் அவனோட உயர்நிலை பள்ளி மாணவனாகவே சிக்கி கொண்டான். கொடுமைப்படுத்துகிறப்ப கூட அவன் உறுதியாக படித்தான். அவன் கோமாவில் இருந்தபோது அவன் உயர்நிலை நாட்கள் தான் அவனோட வருத்தம் காரணம். அவனோட கடந்த கால வாழ்க்கையோட நினைவுகள் தான் அவனோட பிராக்கிங் இரும்பு போல் அவன் மனசில் இருந்தது. நான் அதை ஒருபோதும் மறக்கக்கூடாது. இந்த பாஸ்டர்ட்க்கு எதிராக என்னோட பழி வாங்குற விருப்பம் இன்னைக்கு நான் யாருன்னு அது என்னை வடிவமைச்சிருக்கு. எல்லா தேர்வும் முடிஞ்சதும் இதுக்கு சி தான். ஆமாம். 2வது இதுக்கு டி. ஆமாம். யோன்செங் உங்களோட கிரேட் என்ன? சியோல் ஹை ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் இயர். ஹோ ஏன்சோல். இல்லை. ஏனென்றா அவனோட பெயர் கோ சின்ஹோ. அவளோட கைண்ட்னஸ் காரணமாக அவள் ரொம்ப பிரபலமாக இருந்தா. அவள் ஆண்டில் இருந்த போதே அவள் என்னோட ஒப்புக்கொண்டா. மற்றும் என்னோட படிப்புகளை வெற்றிகரமாக ஏமாத்துறதுக்கு எனக்கு நம்பிக்கை இல்லாதனால அவளை நான் நிராகரித்தேன். உண்மையிலே பின்னர் நான் உங்களுக்கு பதிலாக அதை செய்வேன். உங்கள்கிட்ட 2 நாட்களுக்கு முன்னாடியே தேர்வுத்தாள் இருந்தது. அதை என்கிட்டையும் கொடுங்க. சி நம்பர் 1க்கு, டி நம்பர் 2க்கு. நல்லது. அட, உங்களுக்கு மொழியில் 100 மதிப்பெண் கிடச்சிருக்கு. நான் அதை தடுக்க தேவையில்ல. என்ஜின் பிரபலத்தை பயன்படுத்துவது மதிப்பு என்னது? நீங்கள் 100 மார்க் பெற்றீங்களா? கொரியன் வரலாற்றிலே 100 மார்க் யாரும் கெட்டதில்ல. எல்லா சப்ஜெக்ட்லையும் உங்களுக்கு 100 கிடச்சிருக்கா? அடுத்த நாள். சரி, முழு பள்ளியிலே எங்கள் உயர்மட்ட மாணவர். நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எதை வேணாலும் சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு உதவுறேன். டீச். கோல்டன் சர்க்கிளை பற்றி உங்களுக்கு தெரியுமா? கோல்டன் சர்க்கிளை பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். எனவே அது உங்களோட தான். நீங்கள் அதை புரிஞ்சுக்கங்க. சாரி காய்ஸ், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. நானும் 2 நாள்லாம் ஒரு வீடியோ போடணுன்னு தான் பார்க்குறேன். எனக்கும் முடியல. காலேஜ் வர போய்ட்டுருக்கேன். அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. இனிமேலாவது 2 நாளுக்கு ஒரு வீடியோ போட பார்க்குறேன்.